இல்ல சார், இப்ப அவர் கட்சிக்குள்ளேயே நெறைய பிரச்சனை இருக்குல்ல சார். எப்பலாம் கட்சிய வந்து வளர்க்கணும்னு நெனைக்கிறாரோ, அப்பலாம் யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு எதிரா வந்து நின்றாங்க. ம். இப்போ நம்ம ஓபிஎஸ்ஸ சொல்லலாம். திமுகவுக்கு பின்னாடி இருந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சதுன்ட்டு. இப்போ செங்கோட்டையன் வராரு. அவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பிஜேபி தெரியும். மட்டும் இல்ல. திமுகவும் இருக்கு. ஓகே. இப்ப இப்படிலாம் இருக்கும்போது இத தாண்டி எப்படி ஒருத்தரால நம்ம கட்சிய அதுதான் வளர்க்க முடியும்? அதுதான் அரசியல். ஓ. இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் அரசியல் செய்யணும். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் கலைஞரும் அரசியல் செய்தார், எம்ஜிஆரும் அரசியல் செய்தாங்க, ஜெயலலிதாவும் அரசியல் செஞ்சாங்க, விஜயகாந்த் அரசியல் செஞ்சாரு. இன்னைக்கு விஜய் அவர்களும் இவங்களை எதிர்த்து தான் செய்யறாரு. இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு நபர் 2 பேரும் எதிர்க்கிறார்ல. ஒரு முறை நீங்க ஆட்சியில 4 வருஷம் சிஎம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. இதை கையாளணும்னா நுட்பமா, இதை கையாண்டு நீங்கள் செஞ்சாதான் வெற்றி வாய்ப்பு. இதை கையாளாம உங்க கட்சியில இருக்க பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியாட்டி எப்படி நீங்க மக்களை வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு வருவீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ சேலஞ்சிங் ரோல் தான் தம்பி இல்ல அரசியல். சார், இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா, இப்போ இபிஎஸ்க்கு வந்து அந்த அரசியல் ஆளுமை இல்லன்னு சொல்றீங்க. ஏன்னா அரசியல் நீங்களே அவர் கூட நேருக்கு நேர் பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் ஆளுமை பேசும்போது அரசியல் ஆளுமை இல்லைன்னு சொல்ல தம்பி, அரசியல்ல சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்றேன். ஓகே. அரசியல் சேலஞ்சை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அழகா நீங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆளுமை இல்லாமலாம் ஒருத்தர் இத்தனை வருஷமா கட்சியில் இருக்க முடியுமா? இல்ல ஆளுமை இல்லாமல் வந்து ஸ்டாலின் வந்து சட்டையை கிழிச்சிட்டு சுத்த விட்டுருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம அவரை குறைச்சு மதிப்பிட முடியாது. இல்லாட்டி அவருக்கான ஆளுமை இல்லாட்டி இத்தனை சசிகலா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அவருடைய நிழலாக இருந்தாரு. நீங்கள் சசிகலாவை பார்த்து எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்ட காலமும் உண்டு. அவங்களையே அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்து நிக்கிறாருனாக்கா இருக்கு, எல்லா அரசியல் ஆளுமையும் இருக்கு. நமக்கு எப்பயுமே காலம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நேரத்தில் எந்த அரசியல் நகர்த்தி கொண்டு போறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புன்னும் பொழுது அதை கையாளணும். அவர் கையாள ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆப்வியஸ்லி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது.